பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்கிறேன். சங்கீதம் 122:7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் அப்படின்னு சொல்கிறார். அலங்கன்னு சொன்னால் உன் இருதயம். உன் இருதயத்தில் என்ன பண்ணணுமா, என்ன இருக்குன்னு சொல்கிறாரு? அலங்கத்துக்குள்ளே சமாதானம். சமாதானம் நம்ம குடும்பம், நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அலங்கன்ன வீடு, அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்குங்க. நம்ம இருதயம் தாங்க முதல். நம்ம இருதயத்தில் என்ன பண்ணோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் பிரபு. அவர் என்ன பண்ணார்? நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார்னா நம்ம வாழ்க்கை இருதயம் சமாதானத்தோடு இருக்கும். நம்ம குடும்பம், நம்ம அரண்மனை எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லா சமாதானத்திலும் பூரணமாக நிரம்பி நம்ம கர்த்தரை நம்ம ஆசீர்வதிப்பாருங்க. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும். சமாதானமே இல்லாத இருக்கலாம். ஏசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டான்னா சமாதானம் தாங்க. எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துருக்கலாம். இயேசுவை நீங்கள் ஒரு நாள் கூப்பிட்டு பாருங்கள். இயேசுவே, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் சமாதானம் இல்லாமல் என் குடும்பத்தில் பிரச்சனையோட போராட்டத்தில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும்னா சமாதானக்காரராக இருக்கிற இயேசு இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம அலங்கன்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் நம்ம என்ன பண்ண, முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்குள்ளே வந்துட்டார்னா இருதயத்தில் நம்ம எப்படியாப்பட்ட வார்த்தை கோபம் வந்தாலும் அது எல்லாம் கர்த்தர் மாற்றி அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வந்துச்சுன்னா அரண்மனைக்குள்ளே ஒரு சுகம் உண்டாகுங்க. போராட்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். முதல்ல நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நம்ம இருதயத்தில், அவர் இருதயத்தில் நம்மளை வைங்க. அவர் சொத்து சுகமாக கேட்கல, என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று எதிர்பார்க்குறாரு. இயேசு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவங்களுக்கு சுகம், அவங்களுக்கு ஒரு சமாதானம். யார் சமாதானம் இருக்கிறாங்க? அங்கே ஓனா சமாதானம் கிடைக்கும், இங்கே ஓனா சமாதானம் கிடைக்கும் இல்லைங்க. இயேசு உட்கார்ந்த இடத்துல, நீ அமர்ந்திருக்கிற இடத்துல, இயேசுவே என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குது என்று நோக்கி உன் இருதயத்தை அவரோடு ஒப்பிடும்போது நிச்சயமாக உன் அலங்கத்துக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் கொண்டு வருவாங்க. உடனடியாக வரும் சமாதானம். இந்த வார்த்தை கேட்டுக்கிற அன்பு சகோதரர், உங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைக்குமானால் நீ உடனடியாக இயேசு நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைப்பா, என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறியா? இந்த வார்த்தையை இயேசு கூப்பிடுங்க. இயேசுவே, என் அலங்கத்துக்குள்ளே, என் இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வேணும் ஐயா. என் சமாதானம் வந்துச்சுன்னா என் குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிற உங்கள் குடும்பத்தில் இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலியமாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. சமாதானம் வந்துடும் உங்கள் வாழ்க்கை. உங்கள் இருதயத்தில் சமாதானம் வந்துடும். இயேசு உங்கள் இருதயத்தில் வந்துட்டார்னா உங்களுக்கு சமாதானம். உங்கள் அலங்கத்துக்குள்ளே ஒரு சுகம். சுகம் இல்லாமல் இருக்கலாம், எப்படி போனாலும் போராட்டம் இருக்க வீட்டில். நீ சமாதானமாக இருந்தனா நீ ஒரு ஆள் இருந்தால் போதுங்க. உங்கள் குடும்பம் உள்ள சமாதானத்தினை காரணராக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் வீடியோ மட்டும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணினா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்து தேவன் நாமத்தை மையப்படுத்துங்க. ஆமேன். காட் பிளஸ்.